எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கும் ரொம்ப திருப்தியானதுக்கு அப்புறம் வச்சிருந்த நம்பிக்கை அது. அதை தவிர வேண்டாம் யாருமே இந்த கதையை நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நம்பினாங்க. நான் அந்த கதை மேல முழுமையா நம்பிக்கை வச்சிருந்தேன். நான் கதை பண்ணும்போது அந்த நம்ம அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்றேன், அந்த டீட்டெயிலும் கதையில நம்ம பண்ற ஸ்கிரீன் பிளே ஐடியாவும் நம்மளை வந்து நல்லா இருக்கு நமக்கு அது மாதிரி பெரிய அதுக்கப்புறம் இதை பண்ணிய தீரணுங்கிறது தான், அப்படி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இப்ப பண்ணிட்டு இருக்கிற கதையும் உண்மை சொல்ல போனா இப்ப பண்ண போற கதையும் ஒரு 7 ஹீரோ வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் பண்ணத்தான் போறது. அது சக்சஸா இருக்குமா இல்லையாங்கிறதுல ரெண்டாவது. ஆனா நான் நினைக்கிற ஒரு விஷயம், நான் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு படமும் நான் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது தான் நான் இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன். அந்த கதையை நானா வேண்டாம்னு நினைச்சா மட்டும்தான் பண்ணாம இருப்பேன். மற்றபடி அதை பண்ணணுங்கிறத முடிவா இருந்ததுன்னா அது கண்டிப்பா அது நடக்கும், எப்படியாவது நடந்துடும் அப்படிங்கிறது. அது யார் வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். அதாவது ராட்சசனை பொறுத்த வரைக்கும் அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு பாதி கூட சொல்லலை, அது இன்னும் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நம்ம பண்ற நமக்கு நம்பிக்கை கொடுத்துருச்சுன்னா நம்ம அது எவ்வளவு நாள் வேணா வச்சு ஃபாலோ பண்ணி நம்ம அது படம் பண்றதுங்கிறது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். உண்மையை சொல்ல போனா ராட்சசன் பண்ணும்போது ஒரு சில சைக்கோ த்ரில்லர் படங்கள் பார்க்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா இப்போ சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ஸ்னு ஒரு படம் இருக்கு, அதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். அந்த படம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு ராட்சசன் டைம்ல அந்த படத்தை ரெஃபரன்ஸுக்காக பார்க்காம விட்டுட்டேன். நான் உண்மையை சொல்ல போனேன். அது இப்போ நான் ஃபீல் பண்ணிட்டு இப்போ கூட நான் யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், முந்தா நேரத்தை யார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அது பார்த்ததுன்னா இன்னுமே அது நம்ம இன்னுமே ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கோம். சரி, இவ்வளவு டெப்தாவோ இவ்வளவு விஷுவலா இவ்வளவு கண்டென்ட்டாவோ நம்ம பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அந்த படத்தை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தேன். பட் ராட்சசன் டைம்ல நம்ம ரெஃபரன்ஸுக்காகவோ ஒரு நம்ம மேக்கிங்காகவோ நம்ம அதை பார்க்காம விட்டுட்டாங்க. உண்மையை சொல்ல அது நான் வந்து இப்போ வரைக்கும் வருத்தப்படும். அந்த மாதிரி நம்ம படங்கள் முன்னாடி பார்த்ததோட சரி, நான் இந்த படத்துக்குன்னு ஸ்பெஷலா மைண்ட் ஹண்டர்னு ஒரு வெப் சீரிஸ் உண்டு, அதெல்லாம் வந்து பின்னாடி தான் பார்த்தேன். அதெல்லாம் முன்னாடி சரியா பார்க்காம விட்டோம்னு வருத்தம்லாம் இருக்கு. இப்போ ஃபிலிம் மேக்கிங் ட்ரை பண்ற எல்லாருமே வந்து இப்போ ஒரு டைரக்டர் ஸ்பெஷல்னா எல்லாத்தையும் பாக்குறாங்க. அண்ட் ஃபிலிம்ஸ்னா இப்போ அதை ஒரு ஸ்டடியா வந்து சினிமாவை அதிகமா அப்ரோச் பண்றப்போ, இப்போ நீங்க ராட்சசன் மாதிரியான ஒரு குவாலிட்டி ஃபிலிம் கொடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி நான் த்ரில்லர் ஜானர்ல நானே இது பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்போ இட்ஸ் ஆல் அபவுட் ஆல் லேர்னிங்ன்றத வந்து நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்க? இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள், சில படங்கள், சில இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அது நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், படம் எடுக்கணும், கதை சொல்லணும், அது விஷுவலா சொல்லணும்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நினைக்கிறது தான் முதல் தேவையான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டெக்னிக்கல் விஷயமா மற்றது எல்லாமே நம்ம கத்துக்கிறதுங்கிறது வந்து இந்த கண்டிப்பா கத்துக்கணும். அதான் நான் சொல்றேன், நானே இப்போ வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி உட்கார்ற அளவுக்கு தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ பண்ண போற படத்துக்கும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே தான் இருக்கிறோம், நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டே தான் இருக்கோம். எப்படி சொல்றது, ரெஃபரன்ஸ் வீடியோஸ் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது பண்ண அட இந்த மாதிரி ஏன் நமக்கு யோசிக்கல, இந்த மாதிரி ஏன் பண்ணல அப்படின்னு தோணிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி ஏன் இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் அப்படின்லாம் இருக்கு. அது நிறைய இருக்கு. அது நம்ம பண்ணத்தான் நமக்கு வரும். அதனால அதுக்காக தெரியாமே இருந்துறது பெட்டர் அப்படிங்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கறத என்னுடைய இது. இப்ப முண்டாசுப்பட்டியில வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள ஒரு கேமரா பத்தி பரிச்சயப்படாத கிராமம், அந்த மாதிரி. அது மாதிரி ராட்சசனுக்கு வந்து ஹூக் பாயிண்டா நீங்க ஏன்னா நிறைய சைக்கோ த்ரில்லர், சீரியல் கில்லர் மூவி, ஃபின்ச்சர் மூவி, கொரியன் மூவிஸ் நிறைய இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களை ஹூக் பண்ண அந்த பாயிண்ட் என்ன? அதுவும் இல்லாம நிறைய லேயர்ஸ் இருக்கும் படத்துல, லவ் இருக்கும், எமோஷன் இருக்கும், பிளஸ் வந்து சர்ச்சிங் இருக்கும். எத்தனை டிராஃப்ட் ஒர்க் பண்ணீங்க சார்? அது வந்து ரஷ்யாவில் நடந்த ஒரு உண்மையான ஒரு சைக்கோ கொலைகாரனுடைய வாழ்க்கை தான் அது. அங்கிருந்து ஆரம்பிச்சது. அவருடைய லைஃப் தான் நான் படிச்சதுக்கு அப்புறம் தான் சரி இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரு டீச்சர். அந்த டீச்சருடைய அவரு வந்து என்னன்னா ரொம்ப ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதனா இருந்த ஒரு ஆள், அவர் எப்படி சைக்கோவா மாறினாருங்கிறது, சீரியல் கில்லரா மாறினாங்கிறது அவர் லைஃப் படிக்கும்போது அவ்வளவு கொடூரத்தை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருந்தது. அது அடிப்படையா வச்சுதான் அந்த கதையை, அதுதான் மையம், அதுதான் இம்பராஜ் கேரக்டர் இருக்குல்ல, அந்த வாத்தியார் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்கப்புறம் சைக்கோங்கிற கேரக்டருடைய கேரக்டர் டிசைன் மாறிடுச்சு. பட் அங்கிருந்து ஆரம்பிச்சது.
அந்த சிக்காடு இல்லாங்கிற ஒரு சைக்கோவை பற்றி படிக்க நேர்ந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து உருவானது தான் சரி நம்ம இதை அடிப்படையாக வச்சுட்டு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பெரிய டிராஃப்ட் ஒன்று மாறுச்சு, ஒரு கேரக்டர் டிசைன் ஒன்று மாறுச்சு. கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் எழுதி ஃபைனல் பண்ணி ஒரு வருஷன் நம்ம எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டிராஃப்ட் ஒன்று ஒரு கேரக்டர் டிசைனாகவே ஒன்று மாறுச்சு. அது என்னன்னா ஹீரோவுடைய கேரக்டர் டிசைன் ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படி வச்சிருந்தேன். அது வந்து என்னன்னா நம்ம வந்து வேட்டையாடு விளையாடல அவர் அந்த மாதிரி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். சரி அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அப்புறம் இன்னொன்னு கொஞ்சம் ஏஜான ஒரு ஆளா இருந்தது, ஒரு 45 வயசு ஒரு ஆளா மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சிருந்தேன். அது என்னன்னா நிறைய ஹீரோக்களுக்கு செட் ஆகுமா இல்லைங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி பேசும்போது இல்ல வேண்டாம், கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து வழக்கமான ஒரு போலீஸ் படம் மாதிரி இல்லாம அவனுடைய கேரக்டர் வந்து கொஞ்சம் சாதாரண ஆளா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விஷயத்த செய்யறான் அப்படிங்கிற மாதிரி மாத்தலாங்கும் போது தான் அதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்னா நம்ம கான்ஃப்ளிக்ட், அதாவது அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி அவனுடைய கேரக்டரை சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒன்று பண்ணலாம். அப்படிங்கும்போது ரொம்ப சாதாரண ஆள் இருந்து ஒரு போலீஸு பெரிய கேஸை கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற ஒரு லைன் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவன் சாதாரண ஆள்னா என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கும்போது சாதாரண ஆள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் நான் வந்து போலீஸை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு சரி அசிஸ்டன்ட் டைரக்டரை வைப்போம், அவனே இதே மாதிரி ஒரு கதை எழுதியிருக்கான் அப்படிங்கிறது என் லைஃப்பை தூக்கி நம்ம இன்சிடென்ட் அதை தூக்கி உள்ள வச்சிருக்கான். அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரை வைக்கலாம், அவன் ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை பண்ணியிருக்கான். அந்த கதைக்கு வந்து நிறைய ப்ரொடியூசர் தேடி அலைகிறான், அது வந்து கிடைக்காம போகுது. அப்போ விரக்தி ஆகுறான், வீட்டில் ப்ரெஷர் கிடைக்குது, ப்ரெஷர் ஆகுது. அப்புறம் வந்து அந்த வேலை வந்து அவனுக்கு வேற வழி இல்லாமல் சுச்சுவேஷன்னால அவன் வந்து அந்த வேலையை போய் சேர வேண்டியதாக இருக்கு. அப்போ ஒரு கேஸ் வருது அப்படின்னு அந்த லேயர்ஸ்ல அப்புறம் தான் கிரியேட் ஆகுது. அதனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 4வது டிராஃப்ட்ல தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அதனால ஒரு டைம் எடுத்து டிராஃப்ட் என்னன்னா மெயினா வந்து நான் குறைஞ்சது என்னோட ஸ்கிரிப்ட் ஒரு 10 பேர்த்துட்டு படிக்க கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலும் என்னென்ன பிரச்சனை மேஜரா இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும், ஈஸியா தெரிஞ்சிடும். அவங்க கரெக்டா சொல்ற ஆட்களா இருந்தா அவங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வந்து அதான் நான் முன்னாடி சொன்னல கதை சூப்பரா இருக்கிறது தப்பு இல்லாம இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்ப நான் பண்ண போற கதைகள் எல்லாம் அப்படிதான் இருக்கும், குறைஞ்சபட்சம் தப்பு இல்லாம இருக்கும். அதனால வந்து என்னதுன்னா நான் ஒரு 15-10 பேர்கிட்ட படிக்க கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து மேக்சிமம் நல்ல கமெண்ட்ஸ் நல்ல ஃபீட்பேக்லாம் வந்துடும். அதுக்கு வரும்போது இந்த கதையில் இருக்கிற ஃப்ளால எது மிஸ் ஆகுது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிடும். அது அந்த ஸ்கிரிப்ட் அப்படி உருவானதான் முண்டாஸ் பற்றியும் சரி ராட்சசும் சரி இப்போ பண்ணிட்டு இருக்கிற அந்த நீங்கள் லேயர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா அதுதான் சொல்றேன். நம்ம நிறைய அந்த கதையில டீட்டெயிலும் லேயர்ஸ் ஆட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கதையை சுவாரஸ்யம் பண்றதுக்கு, அந்த கதையை நம்பகத்தன்மை, அந்த காட்சியை நம்பகத்தன்மையா மாத்துறதுக்கு இதெல்லாம் வந்துடும், அதுவா ஆட் ஆகிடும். அந்த கேரக்டர் டிசைன் வந்து சைக்கோன்னு வச்சிருக்கோம், அவன் மெஜிஷியனா இருப்பான், அவன் ஆங்கிலோ இண்டியனா இருப்பான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தேவை இருக்கும்போது தான் அந்த பாக்ஸு அந்த 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 பொம்மை இதெல்லாமே வந்து அப்படியே ஏட் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து நமக்கு அந்த காட்சி சுவாரஸ்யம் பண்றதுக்கும் கனெக்ட் பண்றதுக்கும் நம்ம யோசிச்சிட்டாவே அதை ஆட்டோமேட்டிக்கா லேயரும் டீட்டெயிலும் ஏட் ஆகிட்டே வரும். அதுதான் சொல்றேன், நான் நம்ம பர்பஸா அப்படி பண்ணியே ஆகணுங்கிறது இல்லை, அதுவா கேட்கும். ஒண்ணுதான் கனெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சாவே அது அந்த லேயர் ஆட்டோமேட்டிக்கா ஏட் ஆகிடும்.